அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மிஸ்ஸஸ் செஃப். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது 3 இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு எப்படி கேரமல் புடிங் செய்கிறதுன்னு. அதுக்கு முன்னால் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல கேரமல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சுகர் 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. பிறகு 1 டீஸ்பூன் தண்ணியையும் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இந்த கேரமலை செய்யுங்க. ரொம்ப கருகிடக்கூடாது, அப்போ கசப்பு தன்மை வரும். சீனி நல்லா கரைஞ்ச பிறகு இந்த மாதிரி கலருக்கு மாறும். அதோடு நீங்கள் ஹீட்டை ஆஃப் பண்ணிவிடுங்க. பிறகு நாங்கள் புடிங் செய்கிற கப்புக்கு இதை போடுவோம். நல்லா ஈவனாக எல்லாம் படுற மாதிரி நல்லா போட்டுக்கோங்க. அடுத்ததாக 3 எக்ஸ் எடுத்துக்கோங்க. அதோட 1 கப் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் கரையும் வரைக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சுகர் இப்போ நல்லா கரைஞ்சாச்சு. அடுத்ததாக 1/2 கப் மில்க் ஆட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் மில்க் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கேரமல் புடிங்க்கு செஞ்சு வச்சுருந்த அந்த கேரமல் கப்பில் நாங்கள் இந்த மிக்ஸ்டரை போடுவோம். நல்லா வடிகட்டிக்கோங்க, இல்லைன்னா சுகரில் இருக்கிறது அந்த டஸ்ட் எல்லாம் இந்த புடிங்க்கு போக சான்சஸ் இருக்குது. அதனால தான் நாங்கள் இது இப்படி வடிகட்டுறோம். நாங்கள் ஸ்டீம் பண்ணுறோம். இப்போ அதுக்கு முன்னால் அந்த ஸ்டீம் பண்ணுற சட்டிக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கொண்டு நாங்கள் புடிங் கலவையை அதில் வைப்போம். அடுத்ததாக புடிங் கப்பை முதல்ல மூடுங்க. அதுக்கு பிறகு அந்த பெரிய பாத்திரத்தை மூடுங்க. இப்போ சரியான பதத்துக்கு வந்தாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.